தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே, வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும். பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. பொங்கும் போது கரையை தாண்டி கடலின் அலைகள் சீறி பாயும். நேரம் வந்தால் நாமும் கூட அலையை போல மாற வேண்டும். அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும். பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. காலகாலமாய் காற்றுக்கு வேலி ஓடலாகுமா மாற்றடி தோழி. பெண்களின் இதயம் அன்பின் ஊற்று. கண்களின் வழியே அன்பை காட்டு. தோளின் மீது ஏறும் சுமைகள் யாவும் தாங்கும் பலம் வருமே. ஒவ்வொரு உறவும் உன்னை ஏற்று உன் வழி நடந்திடும் பண்பை ஊட்டு. வாழும் வாழ்க்கை வேதமாகும். வானம் பூமி வசப்படுமே. உண்மையும் பெண்மையும் தோற்பதில்லை. தோற்கும் போது அதை எதிர்த்திட நீ. உண்மையும் பெண்மையும் தோற்பதில்லை. தோற்கும் போது அதை எதிர்த்திட நீ. பாவம் பார்த்தால் நியாயமில்லை. பூவும் முள்ளாக மாற வேண்டும். அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும். பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. பொங்கும் போது கரையை தாண்டி கடலின் அலைகள் சீறி பாயும். நேரம் வந்தால் நாமும் கூட அலையை போல மாற வேண்டும். அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. என்னை யார் என்ன செஞ்சாலும் ஏன்னு கேட்க ஆளே இல்லத. ஏன்னா என்னோட நிலைமை அந்த மாதிரி. நான் இங்க நடந்ததை பத்தி யார்கிட்டயும் மூச்சு கூட விடல. என் வீட்டுல கூட சொல்லல. பவித்ரா கிட்டயும் சொல்ல வேணான்னு சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு நீங்க 2 பேரும் தான் முக்கியம். பிறந்த வீட்டுல 1 வருஷம் இருந்து நான் பட்ட அவமானம் போதுங்க. அதனாலதான் திரும்ப நான் இங்கேயே வந்துட்டேன். செத்தாலும் இனிமே நான் இங்கேதான் சாவேன். என்னடி இப்படி கேட்டுட்ட? அடி பாவி மகளே, உன்னை போய் நான் சாகடிக்க நினைப்பேனா? என் மக ஆசைப்பட்டதுனால நீதான் எனக்கு மருமகளா வரணும்னு உன் அப்பா கிட்ட நடையா நடந்து உன்னை பொண்ணு கேட்டு இவனுக்கு கட்டி வச்ச. அப்படி இருக்கும்போது நானே உன்னை சாகடிக்க நினைப்பேனாடி?
அம்மாடி அது ஒரு விபத்துமா. இங்க பாரு, எனக்கு இந்த கேஸ் அடுப்பு அது இதெல்லாம் பழக்கமே இல்லம்மா. மண்ணெண்ண அடுப்புல சமைச்சுதான் பழக்கம். அன்னைக்கு இந்த கேஸ இந்த இப்படி மூடுவாங்களே, அத மூடுறதுக்கு பதிலா இப்படி திறந்துட்டேன். அதான் எனக்கு தெரியல அது இந்த கேஸ் வெளியே போகுதா உள்ள வருதான்னு எனக்கு எதுவுமே தெரியாது. அப்ப பார்த்து நீ உள்ள போயிருக்க, மயங்கி விழுந்துட்ட. அதுவும் எனக்கு தெரியாதுமா. ஆமா மாலதி, அப்ப பார்த்து பவித்ரா வந்ததுனால அம்மா தான் உன்னை கொல்றதுக்கு கேஸ் திறந்து விட்டேன்னு தப்பா நினைச்சிட்டாங்க. நீ வேற மயக்கத்துல இருந்தியா, அவங்க சொன்னோன்ன நீயும் அதை நம்பிட்ட. பரவாயில்லங்க, எல்லாம் என் கெட்ட நேரம். சரி சரி, அத விடுமா. அதுக்கப்புறம் உன் வீட்டுக்கு வந்து உன்னை எப்படி பாக்குறது, எப்படி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றதுன்னு நாங்க தவிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா ராசாத்தி மாதிரி நீயே வந்துட்ட. டேய் பாத்தியா ஆமாம்மா. பாத்தியா, என் மருமக எப்படியும் என்ன தேடி வருவான்னு சொன்னேன்ல, வந்துட்டா பாரு. டேய் என்னடா இன்னும் மரம் மாதிரி நின்னுகிட்டே இருக்க? போய் ஆட்டுக்கறி நல்ல இளங்கறியா கொஞ்சம் கொழுப்பு கறியா கேட்டு வாங்கிட்டு வா. சரி. என் மருமகள் போடா. சரிம்மா. என் மருமகளுக்கு சமைச்சு போட்டு அவ உடம்பெல்லாம் தேத்தணும். என் ராசாத்தி இருமா, நான் போய் தேங்காய் அரைச்சு வச்சுட்டு வந்துடுறேன். போக்கத்தவ போற இடத்துல மாங்காய் கேப்பலாம். அந்த மாதிரி கதையால இருக்கு இவ பேசுற பேச்சு. திருட்டுத்தனமா என் பையன் கையால தாலி வாங்கிட்டு நான் இவளுக்கு சலாம் போடணுமா? வரட்டும் என் புள்ள, ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். இந்த பாருடே, உன் மரியாதை நீயே கெடுத்துக்காத. தேவையில்லாம பிரச்சனை உண்டு பண்ணி உன் மூக்க உடைச்சுக்காத. யாரு மூக்க உடைச்சுக்க போறா? என் புள்ளைய 30 வருஷமா கஷ்டப்பட்டு வளர்த்திருக்கேன். எனக்கு ஒரு கஷ்டம்னா என் புள்ளையால தாங்கிக்க முடியாது. சரி சரி, நீ அடங்க மாட்ட. வாங்கி கட்டிக்கிட்டாதான் உனக்கு புத்தி வரும். யார் வாங்கி கட்டிக்கிறாங்கன்னு பாருங்க. இந்த வீட்டுல என் மரியாதை என்னன்னு கொஞ்ச நேரத்துல நிரூபிச்சு காட்டுறேன். மா, எல்லா பிரச்சனையும் எங்களால தானே, எங்களை மன்னிச்சுக்கோங்க. இனிமேல் நீங்க சொல்றபடி எல்லாமே கேக்குறோம். ஆனா பாலா வந்தா மட்டும் எதுவுமே சொல்லாதீங்க. ஏய், அப்படி ஓரமா போய் நின்னுடு. என் கையால அடிபட்டு செத்துறாத. என்ன யூனிட் ஃபார்ம் பண்ணி வந்திருக்கீங்களா? இருங்க இருங்க, உங்களை வச்சுக்கிறேன்.
என்ன தேவி, எந்த சத்தமும் இல்லாம வீடே அமைதியா இருக்கு? டேய் என்ன கேள்ற, நான் சொல்றேன். என்னம்மா? பூகம்பம் வந்து ஓஞ்சா வீடு இப்படிதான் இருக்கும். பூகம்பமா? என்னம்மா சொல்ற? எந்த நியூஸ்லயும் சொல்லியே. டேய், இந்த வீட்டுல நடந்த விஷயத்தை பத்தி அவ சொல்றா. என்னம்மா பிரச்சனை? நீ ஏன் கீழே உட்காந்துருக்க? வேற எங்க உட்கார சொல்ற? வேற எங்க உட்கார்ந்து எல்லாம் என் தலையை இழுத்துடா. தினம் தினம் சண்டை நடக்கிற காஷ்மீர்ல கூட அப்பப்ப அமைதி வரும். இந்த வீட்டுல தான் அது இல்லையே. என்ன தேவி, ஏதாவது பிரச்சனையா? ஒன்னும் இல்லைங்க. இல்லையே, அம்மா பேசுறது பார்த்தா அப்படி தெரியலையே. கரெக்ட் பாலா, நீதான்டா என் புள்ள. அம்மா முகத்தை பார்த்தோன்னு கண்டுபிடிச்சிட்டு பாரு. டேய், இந்த வீட்டுல நான் யாரு? என்னம்மா கேள்வி இது? நீ தானே இங்க எல்லாமே. எல்லாருக்கும் எப்போ என்ன வேணும் நீ தானே பார்த்து பார்த்து பண்ற. அப்படிப்பட்ட அம்மாவுக்கு மரியாதை கொடுக்கணுமா வேண்டாமா? என்னம்மா இப்படி கேட்ட? உன்னை கேட்காம நாங்க என்ன பண்ணிட்டோம் அப்படி? சரி, ஒரே ஒரு விஷயத்துல உன் பையன் தப்பு பண்ணிட்டான். உன்னை கேட்காம அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அப்பா எதுக்கு இந்த டாபிக்? அது வேற ஒண்ணும் இல்ல பாலா. வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சறாரு, எரியற நெருப்புல எண்ணெய் ஊத்துறாரு. அம்மா எதுக்கு இந்த பழமொழி எல்லாம்? என்ன சொல்லணுமோ அதை சொல்லுங்க. டே பாலா, நான் நேரடியாவே விஷயத்துக்கு வரேன். இவங்களெல்லாம் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது யார் பாத்துப்பாங்க? நீ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த உன்னை நம்பிதாமா. நீ தான் வீட்டுல இருக்க, நீ பாத்துக்குவேன்னு நம்பிதான் கூட்டு வந்தேன். சரி, இவங்களெல்லாம் நான் நல்லபடியா பாத்துக்கிட்டேன் இல்லையா? பாத்துக்கிட்டேன். அப்படிப்பட்டனா இந்த பசங்க தப்பு பண்ணும்போது கண்டிக்க கூடாதாடா? தாராளமா. நீ தான் அவங்க நல்லபடியா வளர்த்தணும். உனக்கு புரியுது, ஆனா புரிய வேண்டியவங்களுக்கு புரியலையே. என்ன அப்பா ஏதாவது சொன்னாரா? இந்த மனுஷன் எழுத்து என்னைக்குடா என்ன பேசிருக்காரு? அப்ப வேற யாருமா? சொல்றேன்டா, முழுசா கேளு. சமைச்சு இவ்வளவு நேரம் நான் அந்த டேபிள் மேல வச்சிருக்கனே, ஏன் சாப்பிட வரணும்னு இந்த பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை கேட்டேன்டா. கேட்டியா இல்ல அடிச்சியா? அடிக்கலடா, சும்மா கையதான் வாங்கினேன். நான் என்னவோ பெரிய சண்டைக்காரி மாதிரி ஏன் கைய பிடிச்சிட்டேன் ஓ பொண்டாட்டி. என் கையை தூக்க முடியல பாலா. அப்படியே கையை இறுக்கி பிடிச்சு வளைச்சிட்டா. விட்டுருந்தா இவன் என்ன அடிச்சிருப்பாடா. ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க, சும்மா தடுத்த. ஏய், பேசாத. செய்யறது செஞ்சுட்டு காரணமா சொல்ற. நீ 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 சொல்லுமா. டேய், நாம என்ன இவ்வளவு முறைப்படி பொண்ணு பார்த்து 4 கிழமை குறிச்சு நகை நட்டு போட்டாடா இவளை கூட்டிட்டு வந்தோம். நீ ஏதோ ஒரு முட்டை சொந்தல இருக்கிற பிள்ளையார் கோவில இவளை தாலி கட்டி கூட்டிட்டு வந்த. நானும் பெரிய மனசு பண்ணி இவளை ஏத்துக்கிட்டேன். அந்த நன்றி விசுவாசம் இவளுக்கு கொஞ்சமாவது இருக்காடா? கேட்டியா தேவி, நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்க பாரு. ஏண்டா, ஒரு மாமியார்னா மட்டு மரியாதை வேண்டாம்? என்னம்மா பேசுறாய்வா? வேணும்னா இந்த ரேணுக பண்ணிட்ட கேட்டு பாரு. நீங்க சொல்லுங்கம்மா, எதுக்கு சாட்சி எல்லாம்? அது கரெக்ட். என் பிள்ளைகிட்ட நான் எதுக்கு சாட்சி வச்சு பேசணும்? அது மட்டும் இல்ல பாலா, இந்த அம்மா கிட்ட நான் கொத்து சாவியை கொடுத்துடணுமா, இவங்க ராஜ்யம் பண்ணுவாங்களாம். ஐயோ, சத்தியமா நான் அப்படிலாம் பேசவே இல்லைங்க. சரி சரி, நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல, நீ எதுக்கு குறுக்கால பேசுற? பாலா, இந்த அநியாயத்தை கேளு. மணி அடிச்சா சாப்பாட்டுக்கு நான் தட்டை தூக்கிட்டு இந்த அம்மா முன்னாடி போய் நிக்கணுமா? இதை விட வேற என்னடா அநியாயம் இந்த வீட்டுல நடக்கணும்? எனக்கு 2ல 1 தெரிஞ்சு ஆகணும்டா. தேவி, நான் கூட நீ பயந்தாங்கோலியா அம்மாவுக்கு பயந்து போயிருப்பேன்னு நினைச்சேன். ஆனா கரெக்டா தான் பேசியிருக்க. அம்மா, தேவி பண்ணதுல எந்த தப்பு இல்லையே. டேய், போதும் பேசாத. என்ன பண்ணுவ, எப்படி வார்த்தையால சாகடிப்ப எல்லாம் எனக்கு தெரியும். அம்மா இப்ப சொன்னியே சாவி கொத்து கேக்குறான்னு,
கொடுத்துரு அவகிட்ட. அம்மா இத்தனை வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டது போதும், ரெஸ்ட் எடு. தேவி, இனிமே குழந்தைங்களை மட்டும் இல்ல, அம்மாவையும் நீ தான் பாத்துக்கணும். சரிங்க. டேய், எனக்கு நல்ல அவமானத்தை உண்டு பண்ணிட்டடா, நல்ல அவமானத்தை உண்டு பண்ணிட்ட. அதை ஏமா அவமானம் நினைக்கிற? வீட்டுக்கு வந்த மருமக கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு ஜாலியா இருக்கேன்னு சொல்லு. போதும்டா, போதும். உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்கி நல்ல பெருமையை சேர்த்து கொடுத்துட்டடா, பெருமையை சேர்த்து கொடுத்துட்டேன். மா நல்லா இரு. சந்தோஷமா? இப்போ உனக்கு சந்தோஷமா? அத்தை நீங்க இது தப்பா ஏய், எதுவும் பேசாத நீ. கவலைப்படாத தேவி, எல்லாம் நல்லதா தான் நடக்கும். வா. உடம்ப மடிச்சிருக்க லட்சணத்தை பாரு. அம்மாடி, மாலதி இங்க வாடா. கடைக்கு போறியா? அது வந்து உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமா. எல்லாம் அந்த பவித்ரால அவளை பத்தி தான். சொல்லுங்க சார். இல்ல, அன்னைக்கு ஏதோ குழப்பத்துல கேஸ் கோலை அது இதுன்னு அவசரத்துல ஏதோ பேசிருச்சு போல. மத்தபடி அந்த பொண்ணு பாவம் வீட்டுக்கு போய் யோசனை பண்ணி பாத்துருக்கோம். உன் அத்தை நான் அப்படிலாம் செஞ்சிருக்க மாட்டேன்னு தெரிஞ்சிருக்கோம். அதனாலதான் இந்த விஷயத்த அப்படியே விட்டுட்டா போல இருக்கு. விடுங்க அத்தை, அத பத்தி இப்ப எதுக்கு பேசிக்கிட்டு. அம்மாடி, நான் சொல்ல வந்ததே வேற. பணக்கார வீட்டுல பிறந்திருந்தாலும் நல்ல குணமா அந்த பவித்ரா பொண்ணுக்கு. தங்கமான பொண்ணு. உன் தம்பி சிவா கொடுத்து வச்ச மவராச. ஆனா அவ அப்ப பெருமாள் இருக்கா பாரு, அவன் சுத்த மோசம், பண பேயி. பவித்ரா கொண்டு வந்து கொடுத்த நகைய கூட போலீஸ வச்சு புடிங்கிட்டான் பாத்தியா? அத்தை, அடுத்தவங்க சொத்து நமக்கு எதுக்கு? நாம உழைச்சு சம்பாதிக்கிறது தான் நிலைக்கும். வீணா மத்தவங்கள பத்தி பேசாம நம்ம வேலையை பார்ப்போம். நான் மளிகை கடை வரைக்கும் போயிட்டு வரேன். கேட்டியாமா? நமக்கே உபதேசம் பண்ணிட்டு போறா. இவளெல்லாம் 2 அடி தள்ளியே வைக்கணும். இவகிட்ட பாசமாலாம் பேசவே கூடாது. ஐயோ, வெறும் பயிலுக்கு பிறந்தவ பேசுற பேச்ச பாத்தியா? அடே, அடுத்தவங்க சொத்து நமக்கு எதுக்கும்? கேடு கட்டவ இவ. நம்ம வீட்டுக்கு வர்றப்ப மவுண்ட் ரோட்ல என்ன 2 கிரவுண்ட் இடத்த எழுதி வாங்கிக்கிட்டா வந்தா? வந்து இறங்கின ஆட்டோவுக்கே இந்த சின்ன பொண்ணு தானே காசு கொடுத்தா. அம்மா, இப்ப புலம்பி என்னமா பண்றது? விடுமா. அடடடடே, நான் புலம்பலடா. நான் இந்த மாலதி கிட்ட பேச்சு எடுத்ததுக்கே காரணம் வேறடா. என்னம்மா? அந்த பவித்ரா கிட்ட இவளை திரும்ப அனுப்பலான்னு தான். நீ சொல்றது எனக்கு ஒண்ணும் புரியலையேம்மா. புரியாதுடா மொண்ட, உனக்கு ஒன்னும் புரியாது. 15 சவர நகைய குடுக்கற மாதிரி கொடுத்து இந்த பரதேசிய நம்ம தலையில கட்டிட்டாங்க. அந்த கொடுத்த நகைய அவங்க பறிச்சுக்கிட்டு போயிட்டாங்க.
அடே கார்த்தி, இத இப்படியே விட்டுட முடியுமா? திரும்ப எல்லாத்தையும் வாங்க வேண்டாம், அதுக்கு மேலையும் நாம கறக்க வேண்டாம். அதுக்கு தாண்டா. வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே, வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே.